தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலம் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. வாஞ்சியும் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உலகையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வாழ்த்தி இந்த வேத வகுப்புக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நாம் ஜெபம் செய்து இந்த வகுப்பை துவங்குவோமாக. ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் இரக்கங்களின் பிதாவே, எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணருமாக இருக்கிறவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூயாதே தூயவரே, இது அருமையான இந்த வாரத்தின் கடைசி நாளில் இந்த இரவு வேளைக்காக நம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அன்பின் பிதாவே, இது அந்த நேரத்திலும் சிறப்பாக இந்த வேத வகுப்பு வேலைக்காக நம்மை நன்றியோடு போற்றுவோம். இந்த வகுப்பின் துவக்க முதல் முடிகிற வரையிலும் பிதாவே, தேவனுடைய பிரசன்னமும் நம்முடைய வழி நடத்துதலும் எங்களோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிதாவே, நாங்கள் தம்முடைய வசனங்களை படிக்கும்போது அதை புரிந்து கொள்வதற்கு தேவரீர் எங்களுக்கு ஆவிக்குரிய ஞானத்தை கொடுக்கும்படியும் உணர்வுள்ள இருதயத்தையும் புத்தியையும் கொடுக்கும்படியும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் பிதாவே, சத்தியத்தின் யதார்த்த நிலைக்கும் உலகத்தினுடைய நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் புரிந்து கொண்டு தீமையான எல்லாவற்றையும் விட்டு விலகி தமக்கு பிரியமானதை நாங்கள் எப்போதும் செய்ய தேவரீர் எங்களுக்கு உதவி தரும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பிதாவே, இந்த காணொலி காட்சி வேத வகுப்பில் இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாதாமே, இந்த வகுப்பை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். நோயற்றோருக்கு இரக்கம் பாராட்டும்படி வேண்டுதல் செய்கிறோம். பிதாவே, ஆண்டவருக்காக நாங்கள் விசேஷமாய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை நேசிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்களுக்காக தம்முடைய குமாரரை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய நோக்கத்திற்காக, தம்முடைய மகிமைக்காக எங்களை தேவரீர் படைத்திருக்கிறீர், உயிரோடு வைத்திருக்கிறீர். அதை புரிந்து கொண்டு நாங்கள் செயல்படுவதற்கு தேவரீர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மீண்டுமாக ஒருமுறை ஆண்டவருடைய விலையேறப்பட்ட நாமத்தில் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாம் உடன்படிக்கை அல்லது நியாயப்பிரமாணம் என்ற அந்த பாடத்தை பிரியமானவர்களே கடந்த சில வாரங்களாக நாம் இந்த வேத வகுப்பு வேளையில படித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதன் கடைசி பகுதிக்கு இந்த நாளிலே நாம் வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் அதிகமாக இந்த புதிய உடன்படிக்கை மற்றும் அதனுடைய சிறப்புகளை குறித்து தான் நாம் தேவனுடைய வார்த்தையில படிக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பழைய உடன்படிக்கைக்கும் பழைய பிரமாணத்திற்கும் தம்முடைய புதிய பிரமாணத்திற்குமான வித்தியாசத்தை அந்த ஒப்பீட்டை அவர் போதித்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில். அதைத்தான் நேற்று தினத்திலிருந்து பிரியமானவர்களே நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். விசேஷமாக இந்த நாளிலும் அன்பானவர்களே அதன் தொடர்ச்சியை நாம் படிப்போமாக. இந்த பழைய பிரமாணம் என்பது பிரியமானவர்களே முடிவடைந்து விட்ட ஒரு பாவ செயலை தான் அது கண்டிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய பிரமாணம் என்பது பிரியமானவர்களே அதனுடைய எண்ணத்தையே கண்டிக்கிறது. இதுதான் மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. So the law of Moses condemned the completed action of a murder or an adultery, but whereas the law of Christ condemns the very thought of itself, because the murder begins with the anger which arouses in the heart. The same way, the law of Christ also condemns the evil thought, because that's the place from where the adultery begins. இந்த ரெண்டு காரியங்களும் ஏற்கனவே நாம் நேற்று தினத்தில் படித்திருக்கிறோம். ஆனாலும் இப்போது பிரியமானவர்களே ஒரு நிமிடம் அதை நாம் பார்த்துவிட்டு விரைவாக நாம் நம்முடைய பாடவேளைக்குள் நாம் கடந்து செல்வோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். மத்தேயு 5:21.
கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. எங்கே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதில் ஆண்டவர் தன்னுடைய புதிய உடன்படிக்கையில என்ன போதித்திருக்கிறார்? வசனம் 22 வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அப்ப பழைய பிரமாணத்தில் எது கண்டிக்கப்பட்டுள்ளது? செயல். புதிய பிரமாணத்தில் எது கண்டிக்கப்பட்டுள்ளது? the anger, the thought of anger. அந்த கோபம் கண்டிக்கப்பட்டுள்ளது. கோபம் இருதயத்தில் உருவாகிறது, அதுதான் கொலையில் போய் முடிகின்றது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த மோசேயின் பிரமாணத்தை விட கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது அந்த ஆரம்ப நிலையிலேயே, இருதயத்தின் என்ன நிலையிலேயே அதை கடிந்து கொண்டு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதித்ததை நாம் நேற்றைய வகுப்பில் அடுத்த வசனங்களை வாசித்து நாம் தெரிந்து கொண்டோம். இந்த நாளில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய 2வது ஒப்பீடு, நேற்றைக்கு இதை நாம் படித்தோம். இருப்பினும் மீண்டும் நினைவு கூறுதலுக்காக அந்த பகுதிக்கு நாம் இப்போது செல்கிறோம். 5ஆம் அதிகாரம் வசனம் 27. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எங்கே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஓகே அன்பானவர்களே, ஆனால் அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இது ஆண்டவருடைய வார்த்தை, இது நம்முடைய வார்த்தை அல்ல. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஓகே, அவ பழைய உடன்படிக்கையில் நடந்து முடிந்து விட்ட அந்த பாவ செயல் அவர்கள் கையும் கிடவுமாய் பிடிபட்டால் தான் அது குற்றம் என்று கண்டிக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்தில் பிரியமானவர்களே, இருதயத்தில் தவறான எண்ணத்தோடு ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்து விட்டால் நீங்கள் இருதயத்திலே விபச்சாரம் செய்து விட்டீர்கள். அப்ப அந்த விபச்சார பாவத்திற்கான தண்டனை என்னவோ அந்த தண்டனைக்கு நீங்கள் உள்ளாகிறீர்கள் என்றுதான் ஆண்டவர் இயேசுவானவர் போதிக்கின்றார். அன்பானவர்களே, ஆகவேதான் இந்த கண்களின் நிச்சயை குறித்து நேற்று தினத்திலே நாம் சில வசனங்களை வாசித்தோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஏனெனில் உலகத்தில் உள்ளவைகள் யாவும் தேவனால் உண்டானவைகள் அல்ல. ஏனெனில் உலகத்தில் என்ன இருக்கின்றன? கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாக இவைகள் எல்லாம் தேவனால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அன்பார்களே, அப்போ ஒரு மனிதன் எவ்விதமாக பாவம் செய்யும்படியாய் தூண்டப்படுகிறான்? How is an individual tempted to commit sin? By applying these 3 lusts. இந்த 3 இச்சைகளையும் அப்ளை பண்ணுவதன் மூலமாக தான் ஒருவர் பிரியமானவர்களே பாவம் செய்யும்படியாக தூண்டப்படுகின்றார். யாக்கோபு நிருபம் 1ஆவது அதிகாரம் அடியன் வாசிக்கிறேன், வசனம் 13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. எதனாலே மனிதன் இழுக்கப்படுகிறான் பிரியமானவர்களே? சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. அப்ப எத்தனை இச்சைகள் என்று நாம் 1 யோவான் 2:15 வாசித்தோம். 3 இச்சைகள்: கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஓகே, சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அந்த பாவ செயலை மனிதன் செய்து விடும் போது அது ஆவிக்குரிய மரணத்தை ஆவிக்குரிய மரணத்தை அது உருவாக்குகிறது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய முறையில் அந்த மனிதன் தேவனுடைய பிரமாணத்தை மீறும் போது பாவம் செய்து தேவனை விட்டு அவன் பிரிக்கப்படுகின்றான். அடுத்த வசனம், என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள் என்று நேற்று தினத்தில் நாம் வாசித்தோம். அன்பார்களே, இந்த கண்களின் இச்சையை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் நிறைய போதனைகள் இருக்கின்றன. கர்த்தர் அதை தனி பாடமாக கூட நாம் வரும் நாட்கள்ல அவசியம் ஏற்பட்டால் நாம் படிக்கலாம். அன்பார்கள், இந்த உலக வரலாற்றிலும் சரி, வேத வரலாற்றிலும் சரி, மிகவும் வலிமை வாய்ந்த மனிதர்கள் எல்லாமே பிரியமானவர்களே இந்த கண்களின் இச்சையின் மூலமாகத்தான் சரிந்து விழுந்து அழிந்து போயிருக்கிறார்கள். நேற்று ஒரு வேதாங்க உதாரணத்தை நாம் படித்தோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தான். ஆனால் பிரியமானவர்களே,
அவன் தன் கண்களின் இச்சையினாலே பத்சபையோடு அவன் பாவம் செய்து தேவனால் தண்டிக்கப்பட்டான். அப்ப அந்த பாவம் எதனாலே பிரியமானவர்களே உருவானது? அந்த பாவத்திற்கான கரு எங்கே உருவானது என்று நாம் பார்த்தோம். அவள் குளித்துக் கொண்டிருந்த போது இவன் உப்பரிகையிலிருந்து பார்க்கின்றான். அன்பார்களே, அந்த கண்களின் இச்சையின் வாயிலாக அவன் தூண்டப்பட்டு பாவம் செய்தான் என்று அந்த அதிகாரத்திலும் அடுத்த அதிகாரத்திலும் அதற்கான தேவ தண்டனைகள் என்ன என்பதை அடுத்த அதிகாரங்களிலும் நாம் வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அந்நிய பெண்களை குறித்து எச்சரிக்கும் போது, அவளுடைய அழகை உன் இருதயத்தில் இச்சையாதே, அவள் தன் கண் இமைகளினால் உன்னை பிடிக்க விடாது என்று தேவன் தம்முடைய வேதாமத்தில் எச்சரிக்கின்றார். அன்பார்களே, why God's children should be very very careful with what they hear and what they see and with what they feel. அவர் தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் காதுகளினால் கேட்பதை குறித்தும் கண்களினால் காண்பதை குறித்தும் ஏன் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? அன்பார்களே, இந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 17 அடியேன் வாசிக்கிறேன். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஆக இந்த உலகில் தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் பேராய்தான் இருக்கிறார்கள். எஞ்சிய மக்கள் யாவருமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறார்கள். யார் அந்த பொல்லாங்கன்? பிசாசு. அன்பார்களே, அவன் இந்த கண்களின் இச்சையின் மூலமாய், மாம்சத்தின் இச்சையின் மூலமாய், ஜீவனத்தின் பெருமையின் மூலமாய் மக்களை ஆட்கொண்டு பாவம் செய்ய வைத்து மக்களை பாவத்தின் கீழ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவன் வைத்திருக்கிறதையும் அதனால் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறதையும் பிரியமானவர்களே நாம் தேவனுடைய வசனத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலும் நாம் அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அன்பார்களே, 2 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் போய் ஒரு சம்பவத்தை வாசித்து விட்டு வந்து இந்த பாடத்தை மீண்டும் தொடருவோம். 2 பேதுரு 2ஆவது அதிகாரம் வசனம் 6லிருந்து 8 வரையிலும் அடியேன் வாசிக்கிறேன். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு, வசனம் 8 லோத்துவை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு அடிக்கொடுங்கள். ஓகே, கண்டு கேட்டு அதையும் அடிக்கொடுங்கள். அப்ப நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு, அப்ப லோத்து தான் கண்டதும் கேட்டதுமான விஷயங்களினால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாரா? எஸ், பாதிக்கப்பட்டிருந்தார். எங்கே பாதிக்கப்பட்டிருந்தார்? அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன். நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. ஆம் பிரியமானவர்களே, அப்ப லோத்து நாள்தோறும் தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்டார். So Lot was tormented in his heart daily by the things he has seen with his eyes and the things he has heard with his ears. அப்ப தான் கண்களினால் கண்டவைகளினாலும் காதுகளினால் கேட்டவைகளினாலும் லோத்துவின் இருதயம் பாதிக்கப்பட்டது. அன்பார்களே, இன்றைக்கு ஏன் நாம் தீமையானவர்களை பார்க்க கூடாது என்று தேவனுடைய வசனத்திலிருந்து வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம்? நம்முடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அவர்கள் தொலைக்காட்சிகளில் நேரம் செலவழிக்கும்படியும் அலைபேசிகளில் நேரம் செலவழிக்கும்படியும் நாம் அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் பிசாசானவன் மூட நம்பிக்கைகளையும் பாவக்கிரியைகளையும் அந்த நஞ்சையும் சிறு வயதிலிருந்தே அவர்களுடைய இருதயத்திலே அவன் கொட்டுகிறான் என்பதற்காகத்தான் பிரியமானவர்களே, இதற்கு எதிராக நம்முடைய வீட்டின் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, இந்த அலைபேசிகளில் தீதானவைகளை பார்க்கிறவர்கள் கெட்டு அழிந்து போகிறார்கள். அதன் மூலம் வன்முறையை கற்றுக்கொள்கிறார்கள். மூட நம்பிக்கைகளை பிரியமானவர்களே திட்டமிட்டு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். சாதிய மேலாதிக்கத்தை திட்டமிட்டு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் சிறு வயதிலிருந்தே சிறு பிள்ளைகளின் இருதயத்துல இந்த சுட்டி டிவி மற்ற விஷயங்களில் மற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக பிள்ளைகளின் இருதயங்களிலே அந்த தீமை ஊற்றப்படுகிறது. மேலும் பிரியமானவர்களே, இந்த தொடர் நாடகங்கள், இந்த சினிமா, இதன் மூலம் எல்லாம் உலகம் என்ன சொல்லுகிறது? அன்பார்களே, ஆபாசத்தை, அருவருப்பை,
சீர்கேடானவைகளை அதை நியாயப்படுத்துகிறது மட்டுமல்ல, அன்பானவர்களே, அதை வளர்த்தெடுக்கிறதையும் அதை பாதுகாக்கிறதையும் நாம் என்ன செய்கின்றோம்? நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளிடம் அவர்கள் குடும்பம் இப்படிப்பட்ட தீமைகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று தேவன் போதிக்கின்றார். அன்பானவர்களே, நேற்று தினத்தில நாம் 2 பரிசுத்தவான்களுடைய உதாரணத்தை நாம் பார்த்தோம். சில நிமிடங்கள் அதை வாசித்து விட்டு இந்த நாளை நம்முடைய பாடத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். ஒருவேளை நேற்று இதை சரியாய் கவனிக்காமல் இருந்தவர்கள் அல்லது தாமதமாய் இணைந்து கொண்டவர்கள் அதை இன்றைக்கு கவனிக்கும்படியாக நாம் சில நிமிடங்கள் அதிலே நாம் செலவழிப்போம். சங்கீதம் 101 பிரியமானவர்களே, அடியேன் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 101. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவேன்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் என்பது நாம் உத்தமமான இருதயத்தோடு வாழ்கிற ஒரு குடியிருப்பாக, ஒரு குடும்பமாக பிரியமானவர்களே இருக்க வேண்டும். அங்கே அருவருப்புகளுக்கும் பொய்களுக்கும் புரட்டுகளுக்கும் வஞ்சகங்களுக்கும் சூதுகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் கண்டிப்பாக இடம் இருக்கவே கூடாது பிரியமானவர்களே. ஏன் இருக்கக்கூடாது என்றால், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல ஒரு எச்சரிப்பானது இருக்கிறது. அன்பவர்களை நாம் வாசிக்க கேட்கலாம். நம்முடைய வீட்டில் துன்மார்க்கத்தை நாம் அனுமதித்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது இல்லை. நாம் புரிந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆக நம்முடைய வாசஸ்தலம், நம்முடைய குடியிருப்பு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, அங்கே நீதியான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடியிருப்பிலும் நம்முடைய குடும்பத்திலும் இருக்கும். அதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11 அடியேன் வாசிக்கிறேன். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். பிரியமானவர்களே, so if we want our families and our residences or houses to be blessed by the Lord, there's only one way. அப்ப நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய குடியிருப்பு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், அதற்கு ஒரே ஒரு வழிதான் பிரியமானவர்களே. சங்கீதம் 101 நாம் வாசித்தோம். தாவீது அந்த முடிவை எடுத்து விட்டார் என்றால், ஏற்கனவே அவருடைய வீட்டில் ஒரு பெரும் பாவத்தை அவர் செய்தார். அதனால் அவர் 10 ஆண்டுகள் மிகவும் மிகவும் தேவனால் அதிகமாக அவர் பிரியமானவர்களே கடிந்து கொள்ளப்பட்டு தண்டிக்கப்பட்டார். ஓகே, நீதிமொழிகள் 101:2 வாசிக்கிறேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவேன்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். எஸ், ஒரு முறை நான் தவறு செய்து விட்டேன், அதற்கான தண்டனை நான் அனுபவித்து விட்டேன், அது போதும். இனி அப்படிப்பட்டவைகள் என் வாழ்விலும் என் வீட்டிலும் என் குடும்பத்திலும் நடக்காது. தீங்கான காரியத்தை, வசனம் 3, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. ஒருமுறை பத்சேபாளின் தீங்கான காரியத்தை என் கண் முன்னால் நான் வைத்து, கண்களின் நிச்சயினால் பாவம் செய்து, கொலை செய்து, பல அக்கிரமங்களை நான் செய்து நான் தண்டனை அனுபவித்தேன். இனி அப்படிப்பட்டதான தீங்கான காரியங்களை நான் என்னுடைய கண் முன்னால் வைக்க மாட்டேன். அன்பார்களே, 4ஆம் வசனம், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். வசனம் 6, தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணுவார்கள். வசனம் 7, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பது இல்லை. அன்பார்களே, அப்போ எப்படிப்பட்ட மக்களோடு தாவீது பிரியமானவர்களே ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்பினார்? எப்படிப்பட்டவர்களை தன்னுடைய குடும்பத்தோடு அவர் இணைத்துக் கொள்ள விரும்பினார்? எப்படிப்பட்டவர்களுக்கு தன்னுடைய வீட்டிலும் வாழ்க்கையிலும் அவர் இடம் கொடுக்கவில்லை? அன்பானவர்களே, நாம் வாசிக்கிறோம், அவர் அந்த தீங்கானது ஒன்றையும் நம்முடைய கண்களின் முன்னால் நான் வைக்க மாட்டேன் என்று அவர் உறுதிமொழி எடுத்தார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு தொலைக்காட்சிகளின் மூலமாகவும் அலைபேசிகளின் மூலமாகவும் இந்த உலகம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது, எதை காண்பித்துக் கொண்டிருக்கிறது தெரியுமானவர்களே? தீங்கான அருவருப்பானவைகளை தெரியுமானவர்களே உலகம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தீங்குக்கு பலியாகி அநேகருடைய வாழ்க்கை பிரியமானவர்களே அழிந்து போயிருக்கிறது.
அநேக வாலிபர்கள், வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. அன்பான வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் இந்த அலைபேசியில் செலவிடுகிற நேரத்தை, நீங்கள் இந்த வீணான தொலைக்காட்சியில் செலவிடுகிற நேரத்தை தயவு செய்து நீங்கள் நல்ல வழியில பயன்படுத்துங்கள். வேதத்தை எடுத்து வாசியுங்கள், தியானியுங்கள், செபியுங்கள். போட்டி தேர்வுகளுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இனி வரும் நாட்கள் கடினமானவைகள். வாழ்க்கையில் நிறைய போட்டிகள் நிறைந்தது. அதை சந்திப்பதற்காக நீங்கள் உங்களை தேவனுடைய கிருபையினாலே பலப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை விட்டு பிரியமானவர்களே, இந்த தீங்கான காரியங்களில, இந்த தொலைக்காட்சிகளில, இந்த அலைபேசி விளையாட்டுகளில தயவு செய்து நீங்கள் ஈடுபட வேண்டாம். விசேஷமாய் அதில் சில வகையான விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் பிற்காலங்களில் தீவிரவாதிகளாக மாறுகிறார்கள் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. இந்த மன நோய்கள்ல 5 வகையான நோய்கள் இருக்கின்றன. இதை பற்றியெல்லாம் நாம் ஏற்கனவே நிறைய பேசி இருக்கிறோம். அதுல புதுசா 6வது ஒரு மன நோயை சேர்த்திருக்கிறாங்க. அது என்னன்னா நெட் அடிக்ஷன் டிசார்டர். இந்த நெட் அடிக்ஷன், இந்த நெட்டை பார்த்து அது தூங்குற ஆழ்ந்த தூக்கம், தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்திலும் அது தலைமையில வச்சுட்டு எடுத்து நோண்டிட்டு பார்த்துட்டு தூக்கம் வரலன்னா அந்த பயிர் எல்லாத்தையும் எழுப்பி ஒரு குரூப்பா சேர்ந்து நைட்ல ஒரு கேம் விளையாடிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு மனநோயில் சேர்க்கப்பட்டிருக்கு. அன்பார்களே, தயவு செய்து வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, மன நோயாளிகளாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை நீண்ட பயணம், இன்னும் அதை நீங்கள் துவங்கவே இல்லை. தயவு செய்து அது அழிந்து போவதற்கான காரியங்களை நீங்கள் செய்வதிலிருந்து மனம் திரும்புங்கள். யோபு 31ஆம் அதிகாரம், யோபு 31ஆம் அதிகாரம். பெரியமானவர்களே, தெய்வ மனுஷனாகிய யோபுவானவர் இந்த தீங்கான காரியத்தை தன் கண்முன் வைப்பதை குறித்து அவர் என்ன தீர்மானத்தை உடையவராக இருந்தார், அதை நாம் வாசித்து விட்டு விரைவாக நம்ம போகிறோம். யோபு 31ஆம் அதிகாரம் வசனம் 1. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அப்போ அன்பானவர்களே, யோபு எதோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தா? தன் கண்களோடு. எந்த ஒரு ஸ்திரீயும் என் வாழ்நாளில நான் தவறான எண்ணத்தோடும் நான் இச்சையோடும் நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவர் தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அதனால்தான் அவர் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தார் என்று தேவன் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். வசனம் 9. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் இந்த தண்டனை எல்லாம் எனக்கு வரட்டும், அந்த தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று யோபு தன் நண்பர்களுக்கு போதிப்பதையும் அவர்களை உற்சாகப்படுத்துவதையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். எனக்கு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நேற்று தினத்தில் வாசித்தோம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அன்பார்களே, முதலில் பெற்றோர் இந்த பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். அது பிள்ளைகள் விலகுவதற்கான நல்ல ஒரு முன் உதாரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோரே இவ்விதமான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பிள்ளைகளை திருத்துவது என்பது அன்பார்களே, அது ஒரு முரண்பாடான விஷயமாக இருக்கிறது. பெற்றோர் தங்கள் முன்மாதிரியினாலும் புத்திமதியினாலும் பிள்ளைகளை திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்களே, 3வதாக இந்த நாளில் மத்திய 5ஆம் அதிகாரத்திற்கு நாம் செல்வோம். மத்திய 5ஆம் அதிகாரம் ஆண்டவர் இயேசு ஒப்பீட்டின் அடிப்படையில் போதித்த 3ஆம் சத்தியத்தை நாம் கவனிக்கலாம். மத்திய 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. எங்கே உரைக்கப்பட்டது? உபாகமம் 24ஆம் அதிகாரம் 1 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். ஒருவன் ஒரு ஸ்திரீ விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இலட்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுது சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். ஓகே, இது அவர்களுடைய இறுதிய கடினத்து நிமித்தம் இந்த பிரமாணமானது பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது என்னன்னா, திஸ் இஸ் டிவோர்ஸ், விவாகரத்து. அப்ப அந்த தள்ளுதல் சீட் என்பது விவாகரத்து. அப்ப பழைய உடன்படிக்கையின் காலத்துல விவாகரத்து அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதுவும் கூட ஆதியிலிருந்து அப்படி இருக்கவில்லை. அவருடைய இறுதிய கடினத்து நிமித்தம் மோசே அதை அனுமதித்தார் என்று ஆண்டவர் போதிக்கிறார். ஆனால் புதிய உடன்படிக்கையில் பிரியமானவர்களே, இந்த திருமணத்திற்கும் திருமண தம்பதியருக்கும் எவ்வளவு அருமையான ஒரு பாதுகாப்பை தேவன் உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்க வேண்டும்.
மத்திய சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனம் 4. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தழுதிர் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. வசனம் 9 வாசிக்கிறேன். ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசிசனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினாள், அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளி விடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அன்பான தயவுசெய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன்தான் இந்த 2 பேரையும் இணைக்கிறார். அவர்தான் இவர்களுடைய குடும்பத்தை துவக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் தான் அவர்களுடைய திருமண வாழ்விற்கு பாதுகாவலராக இருந்து அவர்களை பாதுகாக்கிறார். மல்கியா 2வது அதிகாரம் 14வது வசனம். இன்றைக்கு திருமணங்கள் போற போக்குல சர்வசாதாரணமா நடந்துட்டு போகுது. ஆனா பிரியமானவர்களே, அதுல எவ்வளவு தேவ ஞானம் இருக்கிறது, எவ்வளவு தேவனுடைய நோக்கமும் சத்தியம் இருக்கிறது என்பதை பிரியமானவர்களே இன்றைய காலத்து மக்கள் புரிந்து கொள்வதில்லை. ஆகவேதான் திருமணங்கள் பிரச்சனையில முடிகின்றன. நாம் வாசிக்கலாம். மல்கியா 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். So who bears between the couple? கணவருக்கும் மனைவிக்கு இடையில யார் சாட்சியா இருக்காங்க? யார் அவர்களை இணைத்தது பிரியமானவர்களே? நான் வாசித்தோம், தேவன் நினைத்தார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அப்ப மனைவி இங்கே கம்பேனியன், தோழி என்று தேவன் அழைக்கிறார். அன்பார்களே, அப்ப இந்த திருமண உறவில இருவரும் உண்மையா இருக்க வேண்டும் என்பதை தேவன் வலியுறுத்துகின்றார். அவர் சாட்சியா இருக்கின்றார். அன்பார்களே, அவர் அந்த திருமணத்தை பாதுகாக்கின்றார். 1 கொரிந்தியர் நிருபம் 7வது அதிகாரம். இன்னைக்கு சர்வசாதாரணமாக சண்டை போடுவது, பிரிந்து போவது, அப்புறம் விவாகரத்து கேட்கறது, அப்புறம் காவல்துறையில போய் புகார் கொடுக்கிறது, அப்புறம் வழக்கு போடுறது, இதெல்லாம் சர்வசாதாரணமா சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கு. அன்பார்களே, நாம் தேவனுடைய சத்தியத்தை கேட்போம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து அவர் தொடர்ந்து பேசுகிறார். அன்பார்களே, தொடர்ந்து அடியேன் வாசிக்கிறேன். வசனம் 2 வாசிக்கிறேன். மேலும் ஆகிலும் தேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனை உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவான். என்னது? மளிகை ஜாமான் வாங்கிட்டு வருது, வீட்டு ஜாமான் வாங்கிட்டு வருது, இதெல்லாம் தானா? அன்பார்களே, வாழ்க்கை என்பது அதற்கு மேலாக இருக்கிறது. இந்த வீட்டு ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வருது, அது ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த ஃபேமிலி லைஃப். அது மாத்திரமே எக்ஸ்க்ளூசிவா கணவருடைய கடமை இல்லை, வேறு கடமைகள் இருக்கின்றன. அப்படி மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய கடவுள். அடுத்த வசனம், மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி, இருவரும் சம்மதித்தால் அன்றி. எந்த 2 நோக்கங்களுக்காக? உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும். ஓகே, நான் அந்த உபவாசத்துக்கு போயிட்டு வர்றேன், இந்த ஜெபத்துக்கு அல்ல இந்த ஊழியத்துக்கு நான் போயிட்டு வர்றேன், 2 நாள் ஆகும் அல்ல 3 நாள் ஆகும். இருவரும் சில காலம் பிரிந்திருக்கலாம் என்று சம்மதித்தால் ஒழிய ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். ஆம் பிரியமானவர்களே, அவன் சாத்தானானவன் 1 பேர் 5:8 வாசிக்கலாம். எவனை விழுங்கலாமே என்று வகை தேடி கர்ஜிக்கிற சிங்கம் போல் சுற்றி தெரிகிறான். அதுல 1 பிரியமானவர்களே,
குடும்ப வாழ்க்கையின் தூய்மையை கெடுப்பது. அதற்காக அவன் மிகவும் பிரயத்தனம் செய்யக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். ஆகவே பிரியமானவர்களே, தம்பதிகளை தேவன் இணைப்பது மட்டுமல்ல, அவர்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, அவங்க எவ்வளவு கான்ஸ்டன்டா ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும் என்பதையும் தேவன் வலியுறுத்தி போதித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே எபிரேயர் 13:4 நாம் வாசிக்கிறோம், விவாகம் யாவருக்கும் உள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக விபச்சாரக்காரரையும் வேசிக்கள்ளரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஆந்திரிமான்களே, இன்றைக்கு கலாச்சாரம் இப்படிப்பட்ட பாவங்களை அனுமதிக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை எந்த காரணத்துக்கு வேணும்னாலும் பிரிஞ்சு வாழலாம், எந்த காரணத்துக்கு வேணாலும் விவாகரத்து பண்ணிக்கலாம், ஒழுக்கக்கேடு, இதையெல்லாம் சட்டங்கள் அங்கீகரித்திருக்கின்றன. But that doesn't matter. If the Lord says it's a sin, your opinion, your culture doesn't matter at all. கர்த்தர் அதை பாவம் என்று சொல்கிறார், அது பாவம், அவ்வளவுதான். கலாச்சாரம் அதை அங்கீகரிக்கிறது, சட்டம் அதை அங்கீகரிக்கிறது என்ற வாதங்களை எல்லாம் தேவனானவர் ஏற்றுக்கொள்வது இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் பிரியமானவர்களே 32 வாசித்து அடுத்த கருத்துக்கு நாம் செல்லலாம். அப்ப பழைய பிரமாணத்தின் கீழ் நீங்கள் தழுதற் சீட்டை கொடுத்து உங்கள் மனைவியை தள்ளிவிடலாம் என்று சொல்லி இருக்கிறது. மத்தேயு 5:32, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய, அது the only cause, the one and the only cause permitted for a divorce, தேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனா இருப்பான். அப்படி தள்ளி விடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். ஆனால் ஒரு கணவர் தன்னுடைய மனைவி தனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று அவர் பிரிதலை கேட்பதற்கு முன்பாக அவர் எவ்வளவு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார், அவர் தன் இணைக்கு எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறார், அவர் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு ஒழுக்க நெறியோடு வாழ்ந்திருக்கிறார் என்பதையும் பிரியமானவர்களே அவர் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து தீர்ப்பு செய்கிறவராக இருக்கின்றார். ஓகே, அப்போ தேவன் இந்த புதிய உடன்படிக்கை என்பது கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது பிரியமானவர்களே எவ்வளவு ஆவிக்குரியதாக, எவ்வளவு மேலானதாக, குடும்பங்களின் தூய்மையை, தம்பதியரின் வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்தை, குடும்பத்தின் பாதுகாவலை, பிள்ளைகளின் நல்லொழுக்கத்தை, குடும்பங்களின் ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் பிரமாணம் எவ்வளவாய் பேணி பாதுகாக்கிறது, எவ்வளவு அது மேம்படுத்துகிறது தெரியுமாங்களே. இந்த குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு அரணை கிறிஸ்துவின் பிரமாணம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதற்காக நாம் தேவனுக்கு அதிகமாய் நாம் நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த பிரமாணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போதான் வாழ்க்கை என்பது ஆசீர்வாதமானதா இருக்கும். நம்முடைய குடும்ப வாழ்வின் மூலமாய் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஓகே பிரியமானவர்களே, இப்போது அடுத்த நம்முடைய கருத்துக்கு நாம் செல்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய ஒப்பீட்டு உபதேசம் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 33 அடியேன் வாசிக்கிறேன். அன்றியும் பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எங்கே இது உரைக்கப்பட்டிருக்கிறது? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோ லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல உன் ஆணைகளை நிறைவேற்று, பொய் ஆணையிடாதே என்ற பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவானவர் தன்னுடைய பிரமாணத்தில் இதைவிட மேலான, இதைவிட ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அதை அடியேன் வாசிக்கிறேன். 34வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது நம்முடைய வார்த்தை அல்ல, நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை, இது அவருடைய சத்தியம். பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகா ராஜாவினுடைய நகரம். ஒரு சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதில் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கு. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே பிரியமானவர்களே நீங்கள் இந்த ஆணைகளை செலுத்தலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் அதை செய்யக்கூடாது. மாறாக உண்மையை உண்மை என்று சொல்லுங்கள், பொய்யை பொய் என்று சொல்லிவிட்டு
உங்கள் பாட்டில் நீங்கள் கடந்து போய்கொண்டே இருங்கள். அன்பார்களே, அப்போ இந்த கிறிஸ்துவின் பிரமாணமானது எவ்வளவு ஒரு மேலான ஒரு பிரமாணமாக இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். பழைய பிரமாணத்துல ஸ்வேரிங் தான் கண்டம்டு, அது கண்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதிய பிரமாணத்தில் the thought of speaking lie, போய் பேசலாம், போய் பேசி சமாளிச்சிடலாம், எப்படி ஆகலாம் அப்படிங்கிற அந்த எண்ணமே தவறு. அந்த எண்ணத்தையே அது கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது உண்மை என்றால் உண்மை என்று சொல், பொய் என்றால் பொய் என்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கு, அதை மாற்றி பேசாதே. So the very thought of lying, the thought of deceit is condemned under the law of Christ. அன்பார்களே, ஐந்தாவது ஒப்பீட்டு பிரமாணத்திற்கு நாம் செல்வோம். மத்திய 5ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிப்போம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஓகே, எங்கே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? யாத்திரையாகமம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஓகே, so retribution or vengeance, பழி வாங்குதல். பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கையின் கீழ் அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஒருவர் கண்ணை நோண்டி விட்டால் நீங்கள் அவருடைய கண்ணை எடுக்கலாம். ஒருவர் ஒரு பல்லை உதிர்த்து விட்டால் நீங்கள் அவர் பல்லை உதிர்க்கலாம். ஒருவர் ஒரு கையை உடைத்து விட்டால் நீங்கள் அவருடைய கையை உடைக்கலாம். அன்பார்களே, this was the law of retribution under the law of Moses. ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன போதித்திருக்கிறார் என்பதை நாம் வாசிப்போம். இதன் மூலம் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவின் பிரமாணமானது அது எவ்வளவு ஆவிக்குரியது, எவ்வளவு மேலானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 39ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மீண்டும் இது தேவனுடைய வார்த்தை, இது நம்முடைய வார்த்தை அல்ல பிரியமானவர்களே. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ரெசிஸ்ட் நாட் அகெயின்ஸ்ட் த ஈவில். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. ஆண்டவர் இயேசுவானவர் இதைத்தான் செய்தார். ஏசாயா 50வது அதிகாரம் வசனம் 6 வாசிக்கும் போது பிரியமானவர்களே, அவர் தங்கள் கன்னத்தில் அறையப்படுவதற்கும் அவருடைய தாடி முடிகளில் நாம் பிடுங்கப்படுவதற்கும் அவர் ஒப்பு கொடுத்தார். வசனம் 40 அடியேன் வாசிக்கிறேன். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு, உன் மேல் சட்டையும் நீ விட்டுவிடு. ஓகே, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. இது என்ன அப்படின்னாக்க, தீமையோடு நீங்க எதிர்த்து நிற்க வேண்டாம். அன்பாங்களே, தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் இயேசுவானவர் சிலுவையை சுமந்து கொண்டு போன போது பிரியமானவர்களே, சிரேனே ஊர்ல இருந்து வந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள். அவரும் சிலுவையை சுமந்தார் என்று நம்ம தேவனுடைய வசனத்துல வாசிக்கிறோம். மார்க் 15ஆம் அதிகாரம் வசனம் 20 வாசிக்கிறேன். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவர் குடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவளுடைய வருகையில் அவருடைய சிலுவை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அவர் ஏன் எதற்கென்றெல்லாம் கேட்கவில்லை. அம்மாங்களே, அவரும் சிலுவை சுமந்தார் என்று மற்ற சுவிசேஷங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். இதன் பொருள் என்ன பிரியமானவர்களே? நீங்கள் ஒருவரோடு வழக்காடி சண்டை போட்டு தீமையை எதிர்த்து நிற்கிறதை விட நீங்க நஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்து விடுங்க. ஓகே, அப்ப தீமையோடு எதிர்த்து நிற்பதை பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவானவர் புதிய உடன்படிக்கையின் கீழ் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தொடர்ந்து அடியேன் இன்னும் வாசிக்கிறேன். அடுத்த வசனம் 42. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. அப்போ இந்த பழைய உடன்படிக்கை பழி வாங்குதலை திருப்பி செலுத்துதலை அனுமதித்தது. ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்தில் ஆண்டவர் இயேசுவின் பிரமாணம் என்ன போதிக்கிறது? நீ தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அவன் உன்னுடைய ஒரு உடுப்பை கேட்டால் இன்னொரு உடுப்பை நீ கொடுத்துரு. ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தை அவனுக்கு நீ காட்டிடு. நீ 1 மைல் தூரம் அவன் உன்னை வரும்படி அடைத்தால் நீ 2 மைல் தூரம் போய் அவனிடத்துல இருந்து விடுபட்டு நீ வெளியில வந்துரு. அன்பார்களே, அப்ப இந்த கிறிஸ்துவின் பிரமாணமானது மேலானது மட்டுமல்ல, அது ஆவிக்குரியதாயும்
பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்கக்கூடியதாயும் இருக்கிறதை தேவனுடைய வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அன்பார்களே, அடுத்ததான ஒப்பீட்டு பிரமாணத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 43வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஓகே, எங்கே சொல்லப்பட்டிருக்கு? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்ப லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல உனக்கு அடுத்தவன, உன்னுடைய நெய்பர் மேல, உன் மேல அன்பா இருக்கிற மேல அன்பாரு, உன்னை பகைக்கிறவன நீ பகை என்று பழைய பிரமாணம் போதிக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவானவர் தன்னுடைய புதிய பிரமாணத்தில் என்ன போதித்திருக்கிறார்? அவருடைய சத்திய வார்த்தையை நாம் கேட்கிறோம். 44ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்ப பழைய பிரமாணத்தின்படி என்ன செய்யுங்க? அவர் உன்னை பகைச்சாக்க நீ அவரை பகைச்சிரு. ஆனா புதிய பிரமாணத்தில் ஆண்டவர் என்ன போதிக்கிறார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஓகே, see the contrast. அம்மாவர்கள், இந்த பழைய பிரமாணத்திற்கும் புதிய பிரமாணத்திற்குள்ள இந்த மாபெரும் வித்தியாசத்தை அன்பார்களை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கு. ஆண்டவருடைய பிரமாணம் எவ்வளவு மேலானதாக, எவ்வளவு ஆவிக்குரியதாக அது இருக்கிறது. ஏனென்றால் இந்த புதிய பிரமாணம் நம்மை தேவனை போலும் ஆண்டவரை போலும் நம்முடைய உள்ளான மனிதனில் மாற்றக்கூடிய பிரமாணமாக இருக்கிறது. அன்பார்களை, அடுத்த வசனத்தை அடியே வாசிக்கின்றோம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானா உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்ப ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய சத்துருக்களை நேசிப்பதில் அவர் பூரண அன்புடையவராய் இருக்கு. அது போல உங்கள் சத்துருக்களை, உங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நீங்கள் நேசிப்பதில், அவர்களுக்கு நன்மை செய்வது, தேவனுடைய அன்பை காண்பிப்பதில் நீங்களும் பிதாவை போல பூரண அன்புடையவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் போதித்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்களே, அப்ப இந்த ஒப்பீட்டு உபதேசங்களிலே 6 காரியங்களை ஆண்டவர் இயேசுவானவர் நமக்கு போதித்திருக்கின்றார். பழைய உடன்படிக்கை என்ன போதிக்கிறது, புதிய உடன்படிக்கை என்ன போதிக்கிறது என்ற அந்த வித்தியாசங்களை ஆண்டவர் மத்திய 5 காண்பித்திருக்கிறார். அவைகளை நாம் பார்த்தோம். அன்பார்களே, இந்த அடிப்படையில இந்த புதிய உடன்படிக்கை என்பது எவ்வளவு ஒரு மேலான, எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய, ஒரு மகத்துவமான பிரமாணமாக இருக்கிறது என்பதை அன்பார்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய நபர் தன்மை, அவருடைய ஊழியம் எவ்வளவு மேலானதாய் தெய்வீகமானதா இருக்கிறதோ அவ்வளவாக அவருடைய பிரமாணங்கள் மேலானதாக மகிமை உள்ளவைகளாக இருக்கின்றன. அதற்கான சில ஆதாரங்களை வேத வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அன்பார்களே, எபிரேயர் நிருபத்திற்கு நாம் செல்வோம். இந்த ஒப்பீடுகளை நாம் எபிரேயர் நிருபத்திலிருந்து தான் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பிரியமானவர்களே, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிடம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிடம் பற்றினார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் in his person and in his mission he was superior to the Old Testament prophets. அவர் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பிரியமானவர்களே, அவர் தம்முடைய தெய்வீக தன்மையிலும் ஊழியத்திலும் அவர் மேலானவராய் இருந்தார் என்பதை அந்த 2 வசனங்கள் நமக்கு சொல்கின்றன. அன்பார்களே, மீண்டுமாய் அதே அதிகாரத்தில் இன்னும் சில வசனங்களை நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் வாசிப்போம். எபிரேயர் நிருபம் 1ஆவது அதிகாரம் வசனம் 4 அடியேன் வாசிக்கிறேன்.
ஆண்டவர் இயேசுவானவர் தூதர்களை காட்டிலும் மேலானவர். இவர் தேவ தூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷத்தை நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர். ஆண்டவர் இயேசுவானவர் தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேன்மை உள்ளவர், தூதர்களை காட்டிலும் மேன்மை உள்ளவர். அதே போல அவருடைய பிரமாணமும் மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. அவர்கள் இந்த முதல் அதிகாரத்துல நான் பார்க்கும்போது இந்த தூதர்களை இன்றைக்கு வணங்கக்கூடியவர்கள், போற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தூதர்கள் யார் என்று வசனம் சொல்கிறது. 7ஆம் வசனம், தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுக்களாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. 14ஆம் வசனம், ரட்சிப்பை சுதந்திரிக்க போர் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. So they were all ministering spirits. ஆனால் ஆண்டவர் இயேசு யார்? அவர் தேவன், அவர் தேவனுடைய குமாரர், அவர் சிருஷ்டிகர், அவர் ராஜா. வசனம் 8ல உமது குமாரனை நோக்கி. ஓகே, அன்பார்களே, மீண்டுமாக நாம் வாசிக்கிறோம். வசனம் 13ல, மேலும் நான் உன்னுடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காயிலும் எப்போதாயிலும் அவர் சொன்னது உண்டு. மேலும் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில பிறக்கும் போது தூதர்கள் என்ன செய்வார்கள் என்று தேவனுடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. அன்பார்களே, வசனம் 5ஐ வாசிக்கிறேன். எப்படி நீர் என்னுடைய குமாரன், என்று நான் நம்மை ஜனிப்பித்தேன் என்று நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்று அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னது உண்டோ? வசனம் 6, மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 8, 9, 10 அதான் நம்ம வாசிக்கிறோம். வயல்வெளியில மேய்ப்பர்கள் தங்கியிருந்தார்கள். தூதர்கள் போய் அந்த நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், தொழுது கொள்கிறார்கள். ஆம்பரியமானவர்களே, அவர் இயேசுவானவர் எனக்கு அன்பானவர்களே தீர்க்கதரிசிகளிலும் மேலானவர், தூதர்களிலும் மேலானவர். 3ஆம் அதிகாரம் வசனம் 5, மோசேயை பிரமாதமாக இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் as a servant வீட்டில் எங்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாய் உண்மை உள்ளவராய் இருக்கின்றார். So Moses was faithful as a servant, but Jesus was faithful as the Son of God. So there is a difference between being a servant and the Son of God. So one cannot compare Moses with the Lord Jesus. அப்போ ஒரு மனுஷன் மோசேயை ஆண்டவரோடு கூட ஒப்பிட முடியாது. இன்னைக்கு தவறா நிறைய பேர் அந்த தவறு செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இன்னும் சில ஆலோசனைகளை தேவனுடைய வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். ஆண்டவர் இயேசு எவ்வளவு மேலானவரோ அவ்வளவாய் அவருடைய பிரமாணம் மேலானதாய் இருக்கிறது. எபிரேயர் 7ஆவது அதிகாரம் வசனம் 22, 21. ஆதலால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் பிணையாளியும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பிரியமானவர்களே, he became the mediator of a greater covenant. ஒரு மேலான உடன்படிக்கைக்கு அவர் பிணையாளியாக மாறி இருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே அதன் மூலமாய் மனுக்குலத்திற்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது, என்ன நன்மை கிடைத்திருக்கிறது என்பதை நாம் தேவனுடைய வசனங்களிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். எபிரேயர் நிருபம் 8ஆவது அதிகாரம் வசனம் 6, இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கின்றார். So விசேஷித்த வாக்குத்தத்தங்கள், பெட்டர் ப்ராமிசஸ். அவர் புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் பிரமாணமானது பிரியமானவர்களே, மகா அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்களை கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கின்றன. அது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை படிக்கும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20, 21 பிரியமானவர்களே, அவைகள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் துல்லியமாக நிறைவேறி கொண்டிருக்கின்றன. ஸ்தோத்திரம், நிறைவேறி முடிய போகின்றன. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எபிரேயர் நிருபம் 9:23 அடியேன் வாசிக்கிறேன். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு
சாயலானவைகள் அப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷத்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. ஆம்பிரியமானது. அப்போ கிரேட்டர் அண்ட் பெட்டர் சாக்ரிஃபைஸ், பழைய உடன்படிக்கையின் கீழே காளை இளங்காளை வெள்ளாட்டு கிடாக்களின் ரத்தம் சிந்தப்பட்டது. அது பிசிக்கல் பியூரிபிகேஷன், சரீர பிரகாரமான ஒரு பியூரிபிகேஷனை, சுத்திகரிப்பைத்தான் அது செய்தது. அது ஆத்துமாவில் இருதயத்தில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே கல்வாரி சிலுவையிலே பலியாய் நம் பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்ததினாலே அவருடைய பலியினாலே பிரியமானவர்களே நாம் பாவ மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆக புதிய உடன்படிக்கையில் இப்படிப்பட்டதான ஒரு மேலான பலியின் மூலமாய் கிடைக்கிற அந்த பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் புதிய உடன்படிக்கையின் கீழ் நமக்கு கிடைக்கிறது. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 34வது வசனம். பிரியமானவர்களே, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிடக் கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். எபிரேய கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ளும்படியாக பிரியமானவர்களே தங்களுடைய பூமிக்குரிய செல்வங்களை கொள்ளையிடுவதற்காக அவர்கள் விட்டு கொடுத்தார்கள். ஏன் அன்பானவர்களே? they have a better eternal possession in heaven. பரலோகத்தில் அழியாத செல்வம், பிரியமானவர்களே நிலையான செல்வம், ஆவிக்குரிய அழியாத மகிமையின் செல்வம் அவர்களுக்கு இருந்தபடியினால் தங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் இந்த பூமியிலே அழிந்து போகிறவைகள் போகட்டும் என்று அவர்கள் விட்டு கொடுத்தார்கள் என்று அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே the new covenant assures us a better and eternal possession, inheritance in heaven. அப்ப அழியாத ஒரு சம்பத்தை, செல்வத்தை, சுதந்திரத்தை பரலோகத்தில் நமக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்பதை புதிய உடன்படிக்கை நமக்கு உறுதி செய்கின்றது. அன்பானவர்களே, மீண்டும் எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 16வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம் எனக்கு அன்பானவர்களே, ஆக நாம் இங்கே என்ன பார்க்கின்றோம்? 15ல தாங்கள் விட்டு வந்த தேசத்திற்கு நினைத்திருப்பார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். ஆனால் வசனம் அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அப்படி அவங்க செய்யல. ஏன்னா அதுல மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். அன்பானவர்களே, அப்ப புதிய உடன்படிக்கை என்பதற்கு, புதிய உடன்படிக்கை it promises us and it assures us a better country, ஒரு அழியாத ஒரு பரம தேசம். அப்ப பழைய உடன்படிக்கை அழிந்து போகிற கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் செய்தது. அன்பானவர்களே, அதிலே அவர்கள் ஒரு 650-750 வருஷங்கள் கொஞ்சம் இருந்தாங்க கஷ்டப்பட்டு. அதுக்கு பின்னால் அந்த நாடுகள் எல்லாமே அவங்க கையெழுத்து போயிடுச்சு. ஆனால் தேவனானவர் கிறிஸ்துவுக்குள் புதிய உடன்படிக்கையின் கீழே பிரியமானவர்களே நம்மை விட்டு எடுபடாத ஒரு பரம தேசத்தை நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த பழைய உடன்படிக்கையினுடைய ஆசாரியர்கள் பாவிகளாயிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு பரிசுத்தராய் இருக்கிறார். பழைய உடன்படிக்கையின் ஆசாரியர்கள் மிருகங்களின் ரத்தத்தை கொண்டு போனார்கள். ஆண்டவர் இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தை நமக்காய் சென்றார். பழைய உடன்படிக்கையின் ஆசாரியர்கள் மரிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு நமக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறபடியால் அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராய் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். பழைய உடன்படிக்கையின்படியாய் ஆசாரியர்கள் கைகளினால் கட்டப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்திற்குள் சென்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு புதிய உடன்படிக்கையின் கீழ் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே இருந்து நமக்காக அங்கே அவர் ஆசாரியராகவும் ராஜாவாகவும் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக பிரியமானவர்களே, இந்த புதிய உடன்படிக்கை என்பது, இந்த கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது எல்லா விதங்களிலும் ஆவிக்குரியதாக, மேன்மை உள்ளதாக, மகிமை உள்ளதாக இருக்கிறதை
தேவனுடைய வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இயேசுவானவர் இந்த பூமியில பிறந்தது, அவர் வாழ்ந்தது, ஊழியம் செய்தது, மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததெல்லாம் எந்த பிரமாண காலத்தில் நடந்தது? கலாத்தியர் நிருபம் 4வது அதிகாரம் வசனம் 5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆண்டவர் இயேசுவானவர் இந்த பூமியில் பிறந்ததும் வாழ்ந்ததும் ஊழியம் செய்து நம் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தது. இது யாவும் பிரியமானவரே இந்த பிரமாணத்தின் கீழ், மோசையின் நியாய பிரமாண காலத்தின் கீழ் நடந்தது என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலும் ஏனைய அப்போஸ்தலர்களும் பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருந்தார்களா? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் அவர்கள் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஊழியம் செய்தார்களா? இன்றைக்கு இந்த 7ஆம் நாள் சபையினரும் இன்னும் அநேக மக்களும் பழைய ஏற்பாட்டினுடைய பல பகுதிகளை அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் முதல் நூற்றாண்டிலே பிரியமானவர்களே மிகவும் தைரியமாய் பிரகடனம் செய்தார்கள். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் வசனம் 6 வாசிக்கிறேன். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்ப அப்போஸ்தலரும் பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் புதிய உடன்படிக்கையின் ஊழியர்களாய் இருந்து கொண்டிருந்தார்கள். அன்பார்களே, இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பழைய பிரமாணத்தின் கீழ் இருக்கிறோமா, புதிய பிரமாணத்தின் கீழ் இருக்கிறோமா? பழைய பிரமாணம் ஆண்டவர் இயேசு ராஜாவின் சிலுவை மரணத்தோடு அது முற்று பெற்று விட்டது என்பதை ஏற்கனவே பல உதாரணங்களின் மூலமாய் நாம் படித்து நிரூபித்து உறுதி செய்து கொண்டோம். அப்படியானால் இப்போது நமக்கு பிரமாணமே இல்லையா அல்லது பிரமாணம் இருக்கிறதா? ஓகே, எந்த பிரமாணம் இப்போது நம்மை கட்டுப்படுத்துகிறது பிரியமானவர்களே? கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய் இரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஓகே அன்பார்களே, அப்ப கிறிஸ்தவர்கள் யாருடைய பிரமாணத்தின் கீழ் இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? We are as Christians, we are under the law of Christ. அப்ப நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்தின் கீழ் இருக்கிறோம். இப்போது நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்தை தான் நிறைவேற்ற வேண்டும். கிறிஸ்துவமாக மனித சபைகளில் பிரியமானவர்களே, the influence of the Old Testament ceremonies are there in the denominational churches or man-made churches. For example, கத்தோலிக்கத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் பிரியமானவர்களே, பாதிரியார் தண்ணீரை தெளிக்கிறார். சில நேரங்களில் அந்த வாசனை திரவியத்தை அவர் என்ன செய்கிறார் என்றால் பலிபீடத்தில் இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் செய்த அந்த சடங்கு முறை. அது அப்படியே அங்கே இருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். சரி, அந்த பெந்தகோஸ்தே பகுதிகளில் அந்த வட்டாரத்துல நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் தசம பாகத்தை வாங்குகிறார்கள். அப்ப அந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட்டுடைய அந்த தசமபாக பிரமாணத்தின் ஏதோ ஒரு பகுதி அவர்கள் இந்த நாளிலும் பிடித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல பிரியமானவர்களே, இந்த மனித சபைகளில் இசைக்கருவிகளின் முழக்கம் என்பது இப்போது சினிமாவோட ரொம்ப கேவலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அவர்கள் சொல்வது தாவீது நடனம் ஆடினார், தாவீது இசைக்கருவிகளை இசைத்தார், அதனால நாம் இசைக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். தாவீது எந்த பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்தார்? எந்த பிரமாணத்தின் கீழ் அவர் மடிந்தார் பிரியமானவர்களே? அப்ப தாவீது பழைய பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்தார், பழைய பிரமாணத்தின் கீழ் அவர் ஆராதித்து அவருடைய காலம் முடிந்து போய்விட்டது. அப்ப தாவீது செய்த பழைய பிரமாணத்தின் செயல்கள் புதிய பிரமாணத்தில் உள்ள நமக்கு அது முன்னுதாரணம் கிடையாது, அது நம்மை கட்டுப்படுத்துவது இல்லை. அப்ப புதிய பிரமாணத்தின் கீழே நம்ம எப்படி பாடணும், இசைக்கருவி இல்லாம் என்பதற்கு பிரமாணம் இருக்கிறது. சோ அதன்படியாக தான் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே எப்படியெல்லாம் இந்த பழைய பிரமாணத்தின் சடங்குகள் இன்றைக்கு பிரியமானவர்களே மனித சபைகளில் இருக்கின்றன என்பதற்கு சில உதாரணங்களை நாம் காண்பித்தோம். இறுதியாக பிரியமானவர்களே, நாம் மரித்து நியாய தீர்ப்பு நாளில நம்முடைய ஆண்டவரை நாம் சந்திக்கும் போது, அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்கும் போது எந்த பிரமாணத்தின் அடிப்படையில நமக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும்?
நீ மிருக பலியை செலுத்தினாயா என்று ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பாரா? நீ தசம பாகம் கொடுத்தாயா என்று அவர் கேட்பாரா? நீ ஓய்வு நாளை கடைபிடித்தாயா என்று கேட்பாரா? இல்ல நீ விருத்த சேதனம் செய்தாயா இல்லையா என்று ஆண்டவர் நம்மை கேட்பாரா? இல்லை பிரியமானவர்களே, அவைகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவைகளுக்கும் பிரஜாதிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு யூதர்களுக்கும் அந்த பிரமாணங்களுக்கும் கூட சம்பந்தம் இல்லை. அது ஏற்கனவே நாம் நிலைப்படுத்தும். யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம். அன்பானவர்களே, நாம் இதன் அடிப்படையில நியாயந்தீர்க்கப்படுவோம். மோசேயினுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தின் அடிப்படையில் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். என்னை தள்ளி, இது ஆண்டவருடைய வார்த்தை, நம்முடைய வார்த்தை அல்ல. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே, மோசேயின் வசனம் அல்ல, தீர்க்கதரிசிகளின் வசனம் அல்ல, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ஆம்பிரிமான்களே, நாம் யாருடைய வார்த்தைகளின்படி நியாயம் தீர்க்கப்படுவோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தின்படி, சத்தியத்தின்படி நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆண்டவர் இயேசுவின் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டு, சடங்குகளை செய்து கொண்டு, பண்டிகைகளை வைத்துக் கொண்டு, மனித வழிபாடுகளை வைத்துக் கொண்டு, இன்னும் இந்த பிரியமானவர்களே சடங்குகளை, பாரம்பரியங்களை வைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நியாய தீர்ப்பிலே நமக்கு என்ன ஆகும்? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அன்பானவர்களே, உங்களில் யாரேனும் பாரம்பரியங்களை, பண்டிகைகளை நம்பிக்கொண்டிருந்தால், மனித போதர்களை, மனித சபைகளை, மனித உபதேசங்களை நம்பிக்கொண்டிருந்தால், தயவு செய்து நீங்கள் மனம் திரும்பும்படியாய் கர்த்தருடைய அன்பு நிமித்த மனத்தாழ்மையோடு இந்த பாடத்தை முடிக்கிற இந்த தருவாயிலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, உங்களுடைய ஆத்துமா மிகவும் விலையேற பெற்றது. தயவு செய்து அதை நீங்கள் இழந்து விடாதீர்கள். அன்பானவர்களே, நீங்கள் தேவனை நேசியுங்கள், ஆண்டவரை நேசியுங்கள், சத்தியம் என்னதென்று அறிந்து கொண்டு அதை நேசியுங்கள், அதற்கு கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும். நியாய தீர்ப்பு நாளில் அதுதான் உங்களை பிரியமானவர்களே நரகத்திலிருந்து தற்காக்கும். ரோமர் நிருபம் 2ஆவது அதிகாரம் 16வது வசனம். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அப்ப இதன் அடிப்படையிலே மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின்படியாகும். ஆம்பிரிமான்களே, நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் குழந்தை ஞானஸ்நானம், மனித பாரம்பரியங்கள், பண்டிகைகள், திடப்படுத்துதல்கள், திருவிழாக்கள், இப்படியான காரியங்களை நம்பிக்கொண்டிருந்தால் உங்கள் விலையேற பெற்ற ஆத்மா நஷ்டப்படும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நியாய தீர்ப்பின் நாள் என்பது ஒரு மிக அதிர்ச்சியான ஒரு நாளாய் அது இருக்க போகிறது. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, மத்திய 7:22, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே சாசிலை திருத்தினோம் அல்லவா, அடையாள அற்புதங்களை செய்தோம் அல்லவா, தீர்க்கதரிசனம் சொன்னோம் அல்லவா என்பார். 23 ஆண்டவர் சொல்கிறார், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் ஒரு காலம் அறியேன். அன்பானவர்களே, நியாய தீர்ப்பு நாள் நமக்கு அப்படி ஒரு அதிர்ச்சியான நாளா இல்லாமல் ஒரு ஆறுதலின் நாளா இருக்க வேண்டும் என்றால், தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கும் இந்த கிருபையின் காலத்திலேயே நாம் தேவனை நேசிக்க வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டு அதற்கு நாம் கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த எல்லா பொல்லாத மனித உபதேசங்களிலிருந்தும், பண்டிகைகளிலிருந்தும், பாரம்பரியங்களிலிருந்தும், திருவிழாக்களிலிருந்தும், குழந்தை ஞானஸ்நானங்களிலிருந்தும், திடப்படுத்தல்களிலிருந்தும் தயவு செய்து வெளியிலே வர வேண்டும். அவைகள் எதுவுமே வேதாகமத்திலே இல்லை. அவைகள் எல்லாமே மனிதருடைய கற்பனைகளாக இருக்கின்றன. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த அளவாக நம்முடைய பாடத்தை நாம் நிறைவு செய்ய விரும்புகிறோம்.
அதற்கு முன்பதாக இதுவரையிலும் நாம் படித்ததை சில நிமிடங்களில் மீண்டும் சொல்லி அடியே நிறைவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து நிறைய ஆலோசனைகளை நாம் தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் படித்திருக்கிறோம். அது இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. அதை ஆண்டவர் இயேசு சிலுவையில் நிறைவேற்றிவிட்டார். அதற்கு பிற்பாடு அதை யூதர்களை கட்டுப்படுத்துவதில்லை. நியாயப்பிரமாணத்திற்கும் பிரஜாதிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்தின் கீழ் ஜீவிக்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட வேண்டும். அவருடைய சபையிலே நாம் அங்கமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் உள்ளான மனுஷனை நாம் கிறிஸ்துவை போலும் நம் ஆண்டவரை போலும் நாம் வணையப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில இருக்கக்கூடிய அந்த 10 கட்டளை பிரமாணத்துல ஓய்வு நாளை கடைப்பிடிங்கள் என்ற அந்த ஒரு கட்டளை நீங்களாக ஏனைய எல்லா நீதியல் போதனைகளும் புதிய ஏற்பாட்டிலே வலிமையாகவும் பிரியமானங்களே ஆவிக்குரிய முறையில வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிற உதாரணங்களை எல்லாம் நாம் தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் படித்தோம். ஆகவே எனக்கு அன்பானங்களே, இந்த கிறிஸ்துவானவர் எப்படி ஆசாரியர்களை காட்டிலும் தீர்க்கதரிசிகளை காட்டிலும் தூதர்களை காட்டிலும் மோசையை காட்டிலும் லேவிய ஆசாரியர்களை காட்டிலும் தெய்வீகமானவராய் மேலானவராய் இருக்கிறாரோ, அவருடைய ஊழியம் மேலானதாய் இருந்தது, அதே போல அவருடைய உடன்படிக்கையும் இந்த புதிய ஏற்பாட்டின் சத்தியமும் மேலானதா இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். அதில் இருக்கிற மேலானவைகளில் 7 உதாரணங்களை நாம் சுருக்கமாய் படித்தோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆவிக்குரிய பிரமாணத்தின் கீழ் கிறிஸ்தவுக்குள் தெய்வம் நம்மை கொண்டு வந்திருப்பதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். மனதாக நீங்கள் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் கர்த்தருக்குள் இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து உங்களுடைய இருப்பை நீங்கள் உறுதி செய்யுங்கள். உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுங்கள். அல்லது நீங்கள் சோர்ந்து போயிருந்தால் அப்போஸ்தலர் 8:22 படி மனம் திரும்பி 1 யோவான் 1:9 அறிக்கை செய்து அப்போஸ்தலர் 8:22 ஜெபித்து விட்டு மீண்டும் தேவனுக்குள்ளாக உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இன்னும் நீங்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் மனித போதனைகளில் மனித உபதேசங்களில் பாரம்பரியங்களில் சிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய நிலைமையை மறுபரிசீலனை செய்யுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வரும்படியாக, நீங்கள் கிறிஸ்துவின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட உற்சாகப்படுத்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த அருமையான வேத வகுப்பில் இந்த மீடியா மூலமாக இணைந்து கொண்ட உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி தெரிவிக்கிறோம். தேவன் தாமே உங்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நாம் தலைகளை தாழ்த்திருந்து ஜெபம் செய்து நம்முடைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். ஜெபிப்போமாக. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற எங்கள் இரக்கங்களின் பிதாவே, எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் போற்றும் காரணமாக இருக்கிறவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே, இதோ ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வாரத்தின் கடைசி நாளில் இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தர்மையான வேத வகுப்பு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, தம்முடைய ஞானம் வல்லமை மகிமைக்காக தம்மை போற்றுகிறோம். தேவரீர் ஒருவரே மெய்யான தெய்வமாய் சிருஷ்டிகராய் எஜமானாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, தம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி கனப்படுத்துகிறோம். சிறப்பாக எங்களை படைத்து பாதுகாத்து வருவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளிலும் உலகில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த வாழ்க்கையை விட்டு கடந்து போகிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலையில லட்சக்கணக்கான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிதாவே, அவர்கள் எல்லாம் நீர் படைத்த விலையேற பெற்ற ஆத்மா, அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். இதா அவர்களுக்காய் மனதிருவதற்காய் நேசிப்பதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களை காப்பாற்றும்படியாய் செபிக்கிறோம். எங்களையும் தாக்குனே இந்த நோய் தொற்றலுக்கும் இன்னும் எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு காத்து இந்த நாட்களிலும் எங்களை ஜீவனோடு நீர் வைத்திருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆப்பிதாவே, நாங்கள் உடைய நோக்கங்களுக்கு என்று வாழவும், உடைய நீதியை நாங்கள் தாக்குனே இந்த பூமியிலே நாங்கள் செய்யவும், தாக்குனே உடைய நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் ஆண்டவருக்காய் நன்றி. அவர் தம்மை சிலுவையில் பலியாய் கொடுத்து எங்களுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய மகிமையுள்ள சபைக்காக பிதாவே நமக்கு நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே, இதோ இந்த நேரத்திலும் சிறப்பாக அன்பின் பிதாவே, இந்த இணையதள வகுப்பில் இணைந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தனித்தனியாய் பெயராய் ஆசீர்வதிங்க. எஞ்சியவர்களும் இணைந்து கொள்ள
தேவனுடைய கிருபை கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பிராந்திய சபையை உயிர்ப்பீங்க. சிறப்பாய் வயோதிக விசுவாசிகளை தேவனை பலப்படுத்துங்க. எங்கள் தேசத்துக்கு சமாதானத்தை தாங்க. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாடுகள் கஷ்டங்களில் அவர்களுக்கு தகப்பனே இரக்கத்தை தாங்க. ஆட்சியாளர்கள் அவர்கள் பேரில் தகப்பனே இரக்கமற்று தங்களுடைய கடமைகளை அவர்களுக்கு உண்மையாய் செய்ய உதவி செய்யுங்க. சமீபத்திய புயல் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக, அன்பான உறவுகளையும் உடைமைகளை இழந்து தவிக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். பிதாதாமே அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் பிதாவே, கொடிய நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். தேவ சுத்தமானால் நல்ல மழையை தந்து தேசம் குளிர தேவரை கிருபை செய்யுங்க. உலக தலைவர்கள் தம்மை நோக்கி பார்க்கட்டும். இந்திய ஆட்சியாளர்கள் தம்மை நோக்கி பார்க்கட்டும். உலக மாந்தர் யாவரும் பிதாவே இதோ தம்மை தேடும்படியாக அவர்களுடைய இருதயத்தை தொடும்படி நாங்கள் வேண்டுதல் செய்வோம். எங்கள் பாவ குற்றங்களை தயவாய் மன்னியும் பிதாவே. இந்த நாளிலே நாங்கள் படித்த உடைய வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவைகளை புரிந்து கொள்வதற்குரிய ஆவிக்குரிய ஞானத்தை விவேகத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்வோம். தேவனுடைய யதார்த்தமான சத்தியத்திற்கும் மனிதனுடைய போதனைகளுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டு மனிதனுடைய போதனைகளை முற்றுமாய் நாங்கள் நிராகரிக்குவோம். உம்முடைய சத்தியத்தை மாத்திரமே நாங்கள் நேசிக்குவோம். அதை ஏற்றுக்கொள்ளும் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்வோம். எங்கள் பாவ குற்றங்களை தயவாக மன்னியும் பிதாவே. நம்மொருவருக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். தேவசித்தமானால் பிதாவே, நாங்கள் யாவரும் நாளை காலை பிதாவே தம்மை தொழுது கொள்ளும் வேளையில வந்து கூடிய நம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தம்மை தொழுது கொள்ளும் எங்களுடைய உள்ளான மனிதனில் பிதாவே நமக்கொப்பாகவும் ஆண்டோருக்கொப்பாக நாங்கள் வணையப்படவும் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படி வேண்டுதல் செய்வோம். மீண்டும் மகிமை தமொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.